வணக்கம். பாலவின் பார்வையில் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு as usual மிகவும் மகிழ்ச்சி. நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரியே இன்றைக்கி வந்து மெயினாக என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இன்வெஸ்டர்ஸுடைய டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்வெஸ்டர்ஸ்னு பிரிச்சிட்டோம்னாலே மெயினாக ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு பிரிச்சிடலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு பிரிச்சிடலாம். ஸோ இந்த இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கேட்டகரியில் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, டிஐன்னு சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஃபார்ம்ஸும் வருவாங்க. ஏன்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஃபார்ம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஐ டிஐயோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கு திருப்பி விடுறாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கேட்டகரியில் தான் வருவாங்க. ஸோ நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் லைக் யூ அண்ட் மீ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்என்ஐன்னு சொல்லக்கூடிய ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் பென்ஷன் ஃபண்ட்ஸு, இந்த மாதிரியாக ஹியூஜ் நம்பரில், அதாவது அதிகப்படியான பணத்தை, அதாவது அவங்க பணம் கிடையாது, இது ஒரு ஃபண்டை வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை பென்ஷன் ஃபண்டோ இல்லை இந்த மாதிரியான இன்சூரன்ஸில் உள்ள இந்த ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியோ இல்லைனா வந்து ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியோ அவங்க அதில் வந்து லாபம் திரட்ட முயற்சி செய்வாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லக்கூடியது. அதில் ஃபாரினில், அதாவது இந்தியாவுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் கேட்டகரியில் விடும். இதே சேம் இன்சூரன்ஸு, பென்ஷன் ஃபண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இது எல்லாமே வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிற கம்பெனிஸே பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எஃப்ஐஐயும் டிஐயும் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மூவ்மெண்ட்ஸை வந்து முன்னெடுப்பாங்க. இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டே வந்து ஏற்ற இறக்கங்களை சந்திக்குது. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மூலமாக நடக்கக்கூடிய அந்த ஏற்ற இறக்கம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்களை கம்பேர் பண்ணும்போது குறைவு தான். அடுத்தது இவங்க என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், என்கிட்ட இல்லை ஒரு நல்ல ஐடியா இருக்குது, ஆனால் அதை செய்யறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை கொஞ்சம் பணம் தான் இருக்குது, இல்லை சுத்தமாக பணமே இல்லை அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த விசி ஃபார்ம்ஸ் வந்து, அதாவது வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஃபார்ம்ஸ் வந்து அணுகுவேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐடியாவை கேட்டுட்டு இல்லை நான் பண்ணிட்டு இருக்க அந்த பிஸ்னஸை வந்து பார்வையிட்டுட்டு இது நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது ஃபியூச்சரில் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டர்ஸ், அந்த இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மூலமாக வந்த ஃபண்ட்ஸ், இல்லைனா ஒரு பெரிய பணக்காரர்கள்ட்ட இருக்க அந்த எக்ஸஸான மணியை கொடுத்து வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்து என்னுடைய பிஸ்னஸை வளர்கிறதுக்கு அவங்க உதவி செய்வாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் பார்ட்னர் ஆயிடுவாங்க, ஈக்விட்டி அவங்களுக்கு கிடச்சிடும். அதாவது இந்த என்கிட்ட வந்து 100 ஷேராக நான் கம்பெனியை பிரித்தா அதில் வந்து உங்களுக்கு 50% உங்களுக்கு ஒரு பார்ட்னர் நீங்கள். ஸோ எனக்கு இந்த ஐடியா மூலமாக லாபம் வந்துச்சுன்னா பணம் போட்ட உங்களுக்கு பாதி, ஐடியா கொடுத்த எனக்கு பாதிங்கிற மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸுங்கிற கேட்டகரி. அடுத்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப சிம்பிள், அது நீங்களும் நானும் தான். ஸோ நம்ம மாதிரி 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் ஷேர் வாங்குறவங்க எல்லாருமே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான். நம்ம ஐபிஓவில் வந்து அப்ளை பண்ணாலும் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான், இல்லை இண்டிவிஜுவலாக போய்ட்டு மார்க்கெட்டில் ஷேர் வாங்கினாலும் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான். இன்னொரு ஆளுங்க யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்னு சொல்கிறது. இந்த ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் கேட்டகரியை வந்து நம்ம வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ணோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் இது வந்து மாறும். உதாரணத்துக்கு ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஒரே ஐபிஓ அப்படின்னா உங்களை வந்து ஹெச்என்ஐ கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவலாக உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபாரின்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நெட்வொர்த் வந்து பார்த்திங்கன்னா $10 மில்லியன் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்கள வந்து ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் கேட்டகரியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் சேர்ந்த மாதிரி அது மாறும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா அதிகமாக பணம் இருக்கக்கூடிய பணக்காரர்கள், அவ்வளோதான். அவங்க வந்து ஒரு தனிநபர். இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விசின்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா சேம் கைண்ட் தான். அவங்களும் ஸ்டார்ட் அப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த விசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியாக இருக்கும், ஒரு ஃபார்மாக இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து பணம் வாங்கி டைவர்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இண்டிவிஜுவல். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னா என்னுடைய சொந்த பணத்தை நான் டைரெக்டாக உங்களுக்கு கொடுக்குறது.
அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை நானே ஏற்றுக்கிறது. பட் விசியில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கம்பெனி செய்யும், நிறைய அனலைஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து சொந்தமாக நானே ஒரு இண்டிவிஜுவல் செய்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ இன்னொரு டைப் ஆஃப் இன்வெஸ்டர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம ஐபிஓ வீடியோவில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் சொல்கிறது. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான். பட் ஐபிஓக்கு வரும்பொழுது அந்த பப்ளிக் ஆஃபரிங்கில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் கொடுப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபைடு பையர்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸாக கன்சிடர் பண்ணி அவங்க அதை வாங்குவாங்க. ஸோ இதையும் அதையும் மட்டும் குழப்ப வேண்டாம். இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் ஐபிஓ, அதை விட்டுருங்க. இந்த ஜஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் பார்த்தோம்னா இன்ஸ்டிடியூஷனல், நான் இன்ஸ்டிடியூஷனில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தோம், நான் இன்ஸ்டிடியூஷனில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தோம். அவ்வளோதான் இன்வெஸ்டர்ஸுடைய வகைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது குழப்பங்கள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்றைக்கி இல்லாட்டாலும் என்றைக்காவது உங்களுக்கு ஒரு நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு வேளை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு வீடியோ போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதை வந்து நீங்கள் வாட்ச் லெட்டர் லிஸ்ட்டில் போட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். அண்ட் பாலாவின் பார்வையில் சேனல் முதல் முறை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பாலா.